அனைவருக்கும் வணக்கம். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது? இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா? எப்படிமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்புறது? எல்லா ஜோதிடர்களும் ஒரே மாதிரி தான் சொல்கிறீங்க, எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படின்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் உங்களோட பொருந்தி போகுது அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களை எதிர்த்தா ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலும் எல்லா ஜோதிடர்கிட்டையும் கேட்டிங்க அப்படின்னா தனுசு ராசியை எதிர்த்தா அவனுக்கு அழிவு தாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்கக்கிட்ட பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்க, ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் என்பதனாலேயே இவங்கக்கிட்ட பணத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. எல்லோருடைய மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. 2 ராசிக்கு தனி குணாதிசயம் இருக்குது. அதில் நம்மளுடைய தனுசு ராசியும் ஒன்று. ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க. அதே மாதிரி கொஞ்சம் செலவாளிகளும் கூட. பணத்தை பெருசாக மதிக்க மாட்டாங்க. இவங்கக்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா உடனே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுருவாங்க. அதே மாதிரி ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12 ராசிகள்லேயே 9வதாக வரக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. நவ கிரகங்களில் முழு சுபம் என்று அறியப்படக்கூடிய குரு பகவான் ஆளக்கூடிய ராசி. அதே மாதிரி இது நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் டக்குன்னு வந்துடும். எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சுதந்திரமான மனப்பான்மை இவங்க இருக்கும். அதே மாதிரி இவங்க பேசும்போது கூட கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. எந்த விஷயத்திலுமே எளிதாக கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிடும். அதே மாதிரி மற்றவங்களுடைய கஷ்டங்களை அறிந்து செயல்படக்கூடியவங்கள இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த தனுசு ராசி அன்பர்களை சுற்றி நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும். இது உண்மை அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த தனுசு ராசி அன்பருக்கு கூட மேட்ச் ஆகுது அப்படின்னா ஆம் என்றும், இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னும் பதிவிடுங்க. சரி, வாங்க நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக உங்களுடைய மனதை வாட்டிகிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பண வரத்து சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரையிலுமே நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. பெரிதாக பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கணவன் மனைவி இடையே எல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க. பிள்ளைங்களுக்காக சேமிக்கவும் தொடங்குவீங்க. உறவினர்கள் மூலிமா நிறைய அனுகூலமான பலனை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கண் சம்பந்தமான பிரச்சனை வர இருக்குது அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே கொஞ்சம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த கடன் பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எங்கேயாவது வெளியில் செய்வீங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது ரொம்பவும் நல்லது. வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திங்கன்னா வீண் அலைச்சலை கூட உங்களால் தவிர்க்க
முடியும். மேல் இடத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் இணக்கமான ஒரு சூழ்நிலையை காட்டுங்க. கெடுபிடியாக பேசாமல் கொஞ்சம் இணக்கமாக பேசுனீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த 2025ஆம் ஆண்டு எதிர்பாராத பணவரத்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஆள் மனதில் இருந்த அந்த மனக்கவலை படிப்படியாக குறைந்து உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைவேற்றுறதுல கொஞ்சம் தாமதங்களும் தடைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுக்காதீங்க. மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று மற்ற மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஏன்னா இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. நிறைய கலைத்துறை அன்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவாங்க. புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை இந்த டைமை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது உங்களுக்கு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மதிப்பையும் தேடித்தரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய நபர்களுடைய நட்பு இந்த டைமு கிடைக்கும். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் இருக்கிற முக்கிய நபர்களுடைய அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும். சமுதாயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயருக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. கட்சியிலே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். கட்சியில் கூட ஒரு முக்கிய பொறுப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களும் தொண்டர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாகவே இந்த ஆண்டில் இருக்குது. ஏற்கனவே செய்த ஒரு காரியத்தில் இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி திடீர்னு ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மனம் வருந்தபடியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளும் இந்த ஆண்டில் கொஞ்சம் அதிகமாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மனதில் ஏதாவது ஒரு இனம் புரியாத கலக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீண் பழி சுமையெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒதுங்கியே போனாலும் கூட வழியை சில பேர்லாம் சண்டையை உண்டு பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் தொழிலில் வியாபாரத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணவரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் போராடி வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போதும் உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. இந்த டைமு இனி போட்டி வேண்டாம். இந்த டைமு கொஞ்சம் கோபத்தை குறைத்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கிட்ட பேசும்போது ஏதாவது மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே நீங்கள் விரும்பிய ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்காங்க. நேரம் தவறி உணவு எடுத்துக்காமல் இருக்காதீங்க. கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழில்லையும் சரி வியாபாரத்துலேயும் சரி திடீர்னு சின்ன சின்ன போட்டிகள் வரும். வீண் வார்த்தைகளும் பேச்சுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மனதை பாதிக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகலைனாலும் ஏதாவது வழியை சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா முடிந்த
முடிந்த அளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமைய உங்களுடைய பேச்சும் புத்தி கூர்மையும் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானுக்கு வில்வ இலையில அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய காரியத்தில் உள்ள தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து